ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இட்லிக்கு தான் நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாக வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வச்சாக்கா இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பாருங்கள், சூப்பராக இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு. நல்ல காரமாக இருக்குது. காரம் வச்சா தான் சட்னியுடைய டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய், சின்ன சைஸு தேங்காய் திருக்கி எடுத்து வச்சுக்கேன். இங்கே பாருங்கள், 2 கைப்பிடி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கணும். வேர்க்கடலை 2 கைப்பிடி எடுத்துருந்தோம். பொட்டுக்கடலை 3 கைப்பிடி எடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், காஞ்ச மிளகாய் ஒரு 6-7 எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நல்லா காரம் வச்சா சட்னி நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் வந்து வதக்கிட்டு சேர்த்து அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இப்போ தண்ணி விட்டுடலாம். நம்ம சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பாருங்கள். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 3/4 டீஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். வச்சு வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய் தாளிச்சதை கொண்டு வந்து சட்னியில் அப்படியே கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.